நமது ஜெபம் டிவியில் தெய்வீக சத்தம். நீ ஆபத்திலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு, நீ பிசாசின் கையிலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு, நீ கொள்ளை நோயிலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு, நீ பயங்கரமான உபத்திரத்திலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு, நீ பஞ்ச காலத்திலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு உன்னை தேவனாகிய கர்த்தர் அவர் எகிப்திற்கு மீண்டும் அனுப்புவார். El Shaddai Ministries presents Divine Voice every Friday at 7:30 p.m. Don't miss it. Jabam TV. அருமையான நல்ல மாலவெளியிலே, இந்த கிறிஸ்துமஸின் நல் நாட்களிலே, இந்த மாதத்திலே கடந்து வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அது ஒரு தற்செயல் அல்ல, இது ஒரு ஸ்டோரியும் அல்ல, இது ஒரு நிஜமாய் நடந்த ஒரு காரியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ மரியாள் இடத்திலே தேவதூதன் வந்து தரிசனமாய் தான் சொன்ன ஒரு வார்த்தை, மரியாளே நீ பயப்படாதே, இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று சொல்லி பெயரிடுவாயாக என்று சொல்லி மரியாளோடு கூட தேவதூதன் வந்து சொன்ன வார்த்தைகள் அது சொன்னதாய் இருக்கவில்லை, அது நிஜமாய் மாறினது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற ஒரு காரியம் என்னென்று சொன்னால், 10 தீர்க்க தரிசன வார்த்தைகள், இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட 10 தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறித்து வேகமாய் உங்களோடு கூட நான் ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். 10 prophecies that was been already foretold about the birth of Jesus. இன்னைக்கெல்லாம் நமக்கு தெரிந்தது என்ன என்று சொன்னால், கிறிஸ்துமஸ் வருகிறது, நாம் நல்ல ஒரு ட்ரீ போடணும், நல்ல ஒரு ஸ்டார் போடணும், நாம் நல்ல வீட்டிலே எல்லாம் நல்ல சந்தோஷமா எல்லாத்தையும் செய்யணும், அந்த நாள் அன்னைக்கு நாம் சபைக்கு போய்விட்டு வரணும். ஆனால் அவைகள் மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து what was being spoken, what was being foretold, or what was being prophesied about the Messiah that is our Lord Jesus Christ. இயேசு என்று சொன்னால் நமக்கு தெரியும் இரட்சகர், கிறிஸ்து என்று சொன்னால் நமக்கு தெரியும் அபிஷேகிக்கப்பட்டவர். இயேசு என்கிற வார்த்தை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஆண்டவர் கொடுத்த பேர். உன் பிள்ளைக்கு இயேசு என்று சொல்லி பேர் வை. ஆனால் கிறிஸ்து என்கிற வார்த்தை தேவனால் அருளப்பட்டது, தேவனால் கொடுக்கப்பட்டது என்கிறதை நாம் நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். தொலைக்காட்சியின் மூலியமாய் என்னை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீ கிறிஸ்தவனாய் இருக்கலாம், கிறிஸ்தவன் இல்லாதவனாய் இருக்கலாம், இல்லாவிட்டால் நீ ஒரு பேர் கிறிஸ்தவனாய் இருக்கலாம், உனக்கு கிறிஸ்துமஸின் மேல் நம்பிக்கை இல்லாதவனாய் இருக்கலாம். இயேசு அன்றைக்கு தான் பிறந்தார் என்று சொல்லி இவர் பேசுகிறார், அன்றைக்கு தான் பிறந்தார் என்று சொல்லி இவருக்கு என்ன ப்ரூஃப் இருக்கிறது என்று சொல்லி நீ கேட்கலாம். அன்றைக்கு பிறந்தார் என்று சொல்லி நான் சொல்லலை, ஆனால் இயேசு பிறந்தார் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு தான் இயேசு பிறந்தார் என்று சொல்லி நான் அடிச்சு சொல்லல. I'm not just saying that yes, on that day, very day 25th Jesus was born. ஆனால் இயேசு பிறந்தார் என்கிறதிலே எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ ஆகினாலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்திலே நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் இந்த வரப்போகிற மெசியாவை குறித்து, கிறிஸ்துவை குறித்து, இயேசுவை குறித்து என்ன சொன்னார்கள், எப்படி பேசி இருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள் என்கிறத நம்ம கொஞ்சம் அறிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு சில நேரத்தில் நமக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மேலாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் கொஞ்சம் இதை வசனத்தின் மூலமாய் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஏசியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது பலவிதமான தீர்க்கமான சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே வரப்படுகிறது. அதை தொடர்ந்து அப்படியே சொல்லிக்கொண்டு வருகிற நேரத்திலே 8வது அதிகாரத்திலே நாம் கடந்து வரும் பொழுது
ஆண்டவராகிய தேவனை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி அவர்கள் இருப்பார்கள், பிழைப்பார்கள், வாழ்வார்கள் என்கிறது 9வது அதிகாரத்திலே when we come into the 9th chapter of Isaiah, it talks about hope in the Messiah என்கிற ஒரு முழுமையான அந்த அதிகாரத்தின் முழு அதிகாரத்தின் சாராம்சம் என்ன என்று சொன்னால் hope in the Messiah. அப்படின்னா தீர்க்கதரிசியாகப்பட்ட ஏசியா ஆகப்பட்டவன் உங்களுக்கு தெரியும், there were a lot of gaps, பெரிய ஒரு இடைவேளை இருந்தது புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும். எல்லாம் பழைய ஏற்பாட்டின் ஆட்கள் எல்லாம் மறைந்து போகிறார்கள், மீண்டும் புதிய ஏற்பாடு இதோ புறப்பட்டு வருகிறது. இதோ தீர்க்கதரிசிகள் தொடர்ச்சியாய் விட்டு போன காரியத்தை புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் மூலமாய் தொடரப்படுகிறது. ஆனால் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும். So Isaiah எழுதின புத்தகத்திலே when we come to the book of Isaiah chapter 9, it says the hope in Messiah, மீண்டுமாய் மெசியாவினாலே நமக்கு வரப்போகிற நிச்சயம். நிச்சயம் இழந்து போன ஜனங்களுக்கு, நிச்சயம் இழந்து போன யூதர்களுக்கு, நிச்சயம் இழந்து போன எபிரேயர்களுக்கு மீண்டுமாய் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவர் இவ்வளவாய் ஜனத்தின் மேல் நம்மில் அன்பு கொண்டு அவர் நம்மை மீண்டும் ரட்சிக்கவே நிச்சயமாய் கர்த்தர் புறப்பட்டு வருவார் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகளிலே நாம் கடந்து வரும் பொழுது in Isaiah chapter 9 verse 6 நாம் வரும் பொழுது it says very clearly in Isaiah chapter 9 verse 6 it says, for a child is born to us, a son is given to us, the government will rest on his shoulders, and he shall be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, and Prince of Peace. இதுதான் தீர்க்கமாய் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. நல்ல அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள், this season or this time or this festive season, if it's want to be meaningful to you, we need to understand that we need to know the background or who is this Messiah. சொல்லுங்க ஆமென். யார் இந்த மெஸ்ஸையா என்கிறதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். தமிழில் இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவரின் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்கிற இந்த தீர்க்கமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை. சொல்லுங்க ஹல்லேலூயா. The very first prophecy, as I said, let me share 10 prophetic words, prophecies that was been prophesied by our forefathers, that was been given. The very first prophecy is Christ would be fulfilled with power, peace, and the Spirit from his birth. That means we need to understand, இந்த வார்த்தை என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவின் முழுமையான வல்லமை, கிறிஸ்துவின் முழுமையான சமாதானம், கிறிஸ்துவின் முழுமையான தன்னுடைய ஆவி நம்மத்தில் வெளிப்படும். Hallelujah. The very first point is Christ would be filled with power. Come on, say amen. Christ will be filled with the power. கிறிஸ்து வல்லமையினால் அவர் நிறைந்திருப்பார். சமாதானம் அவருக்குள் இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். சமாதானம் அவருக்குள் இருக்கும். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? உள்ள சொல்லுங்க ஆமென். நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் வேதத்திலிருந்து சொல்லுகிறேன். என்ன உதாரணம் என்று சொன்னால், நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படகிலே பயணம் பண்ணி கொண்டிருந்தார். பயணம் பண்ணும்பொழுது 12 சீஷர்களும் அவர்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். Suddenly there was a big wave and a storm came in and it was hitting the boat very hard. Come on, say amen. படகிலே தண்ணீர் இன்னும் முழுகவில்லை, தண்ணீர் கொஞ்சமும் படகிலே வரவில்லை.
ஆனால் கொந்தளிக்கிறது. I want you to understand how powerful is our God. அலைகள் மோதுகிறது, தண்ணீர் படகிலே நுழையவில்லை. இரண்டாவது, இயேசு நல்ல தூங்கிக் கொண்டிருக்கிறார். அலைகளும் புயல்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் வலிகளும் வேதனைகளும் வியாதிகளும் நோய்களும் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் போது நிம்மதியா யாராவது தூங்குறார்களா? யாராவது நிம்மதியா தூங்குவாங்களா நான் கேட்கிறேன். Will anybody sleep? They will have a good sleep? They won't sleep. எல்லாம் கவனிக்க வேண்டும். உள்ளே என்ன போகவில்லை? தண்ணீர். இரண்டாவது, இயேசு நல்ல தூங்கிக் கொண்டிருக்கிறார். 12 சீஷர்களும் கத்தி கதறி கொண்டிருக்கிறார்கள். நல்ல உறங்கிக் கொண்டிருந்தவர் அவர் எழும்பி நின்று முதல் எதை அதட்டினார்? காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. காற்றும் கடலும் அவருடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு அது அமைதியானது. அதோடு விட்டாரா? அதோடு சேர்த்து பேதுருவை பார்த்து கேட்டார், உன் விசுவாசம் எங்கே? ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டு ஏன் கூட இருந்து கொண்டிருக்கிற? Why are you living like this? Where is your faith? உன் விசுவாசம் எங்கே பேதுரு? நான் நன்றாய் உறங்கிக் கொண்டிருக்கிறேன். தண்ணீர் படகிலே வரவில்லை. தண்ணீர் கொஞ்சமும் வெளியே தான் தண்ணீர் இருக்கிறது. படகின் வெளியிலே புறத்திலே தான் தண்ணீர் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா அடிக்கிற அந்த தண்ணீர் கொஞ்சமும் உள்ளே வரவில்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. Not even a little bit of drop of water never came into the boat, but the water is outside. Come on, say hallelujah. Where's your faith, my dear friend? Where's your faith, my dear servant of God? Where's your faith, prophet? Where's your faith, my dear evangelist? Where's your faith, my dear pastor? You say that you want to do something for the kingdom, but where's your faith? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்யவே முடியாது. Without faith it is impossible to please God. Come on, say hallelujah. And today the prophecy that is Christ would be filled with power. Come on, say amen. The very first point is Christ would be filled with peace, power, peace and Holy Spirit. Come on, say amen. The Spirit of God. Come on, say hallelujah. வல்லமை சமாதானம் தேவனுடைய ஆவி. சொல்லுங்க hallelujah. So இந்த தேவனுடைய ஆவியானவரை நாம் தரித்திருக்க வேண்டும் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள. This was a first prophecy. சொல்லுங்க amen. கர்த்தர் வெளிப்பாடாய் கொடுத்தது. இரண்டாவது ஒரு தீர்க்க தரிசனம் என்ன? சொல்லுங்க amen. That was Christ would be born for a virgin. Come on, say amen. Christ will be born of a virgin. கிறிஸ்து இயேசு ஆகப்பட்டவர் ஒரு கன்னிகையின் வயிற்றிலே தான் பிறப்பார். கல்யாணமாகி சொல்லுங்க ஹல்லேலூயா. திருமணமாகி 3 வருடங்கள் பெருத்து ஒரு குழந்தை பிறக்கிறது. 2 வருடங்கள் பிறந்து பொறுத்து ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொல்லி தேவனுடைய சரித்திரம் சொல்லவில்லை. We want to read this verse in Isaiah chapter 7 verse 14. I want you to turn your Bibles to Isaiah 7 verse 14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். நல்ல கவனிக்க வேண்டும். இது தீர்க்க தரிசன புத்தகம். ஏசியா என்கிறது என்ன புத்தகம்? Isaiah is a prophetic book. And it is not in the New Testament, but it is in the Old Testament. புதிய ஏற்பாடிலே இல்லை. இது எங்கே இருக்கிறது? பழைய ஏற்பாடிலே இருக்கிறது. நல்ல கவனிக்க வேண்டும். Therefore the Lord himself shall give you a sign. Come on, say amen. வள சொல்லுங்க hallelujah. A virgin shall conceive. என்ன conceive? சொல்லுங்க amen. A virgin shall conceive. சொல்லுங்க amen. ஒரு கன்னிகை வாசிங்க என்ன சொல்லுகிறது? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அவளுக்கு என்ன பெயரிடுவார்? இம்மானுவேல். சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன பேரு? இம்மானுவேல் என்கிற பேர். சொல்லுங்க ஆமென். அப்படின்னா ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு என்ன பெயரிடுவாய்? இம்மானுவேல். சொல்லுங்க ஆமென். அப்படின்னா ஒரு கன்னிகை, a virgin shall give birth. Let me tell you, this is a supernatural birth of Christ. இயற்கைக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய பிறப்பாய் இருக்கிறது. கர்த்தரை பத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். This was been prophesied in Isaiah 7:14.
It was not been, this has repeated in the New Testament. Repeat பண்ணினது தான் இந்த வசனம். ஆனால் the original verse என்னன்னா, எங்க சொல்லப்பட்டது? ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகையின் வயிற்றிலே தான் பிறப்பார். மூன்றாவது சொல்லுங்க ஹல்லேலூயா. And the third one is, what is the prophecy that was been given for the birth of Christ? The third prophecy was Christ would be born in Bethlehem. Come on, say amen. ஒரு வசனத்தை சீக்கிரமா வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசி 5வது அதிகாரம் 2வது வசனம். மீகா தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 5வது வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. எப்ராத்தா சொல்லுங்க. எப்ராத்தா என்கிறது பழைய பெயர், பெத்லகேம் என்கிறது புதிய பெயர். சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்ராத்தா என்னும் பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும், நீ சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்ராத்தா என்னும் பெத்லகேமே, நீ எப்படி இருக்கிறாய்? யூதாவில் உள்ள எல்லாரையும் பார்க்கல, நீ சிறியவனாய் இருந்தும். சொல்லுங்க ஆமென். You might be very little among the thousands of Judah, but yet out of these shall he come forth unto me, that is to be a ruler in Israel. சொல்லுங்க ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்று சொன்னாலே அறிந்து கொள்ளணும், ஒரு தேசம் இல்லை, அது யாக்கோபின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி. சொல்லுங்க ஈசாக்கின் சந்ததி. இஸ்ரவேல் என்று சொன்னாலே தேவனுடைய பிள்ளைகள் தான் நமக்கு அர்த்தம். சொல்லுங்க ஆமென். இஸ்ரவேல் என்று சொன்னால் ஒரு நகரத்தை பத்தி தேசத்தை பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் தேசத்தை பத்தி பேசல. I'm not talking about a country here. I'm talking Israel means the child, the children of God. சொல்லுங்க ஆமென். சொந்தமான தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு சொந்தமான ஜனம். கரலவதி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. வாசிங்க அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலை ஆள போகிறவரும் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். என்னிடத்தில் சொல்லுங்க ஆமென். இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்தில் வந்து, சொல்லுங்க ஆமென், உன்னிடத்தில் வந்து ஆளுகை செய்து அதற்கு பின்பதா எங்கே வருவார்? என்னிடத்தில் அவர் செய்ததை செய்து முடித்து விட்டு முடிந்ததே என்று சொல்லுகிற வார்த்தை கல்வாரி சிலுவையிலே இயேசு சொன்னார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் தலைகளை சாய்த்து தன் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை கொடுத்த, ஆவியை ஒப்பு கொடுத்த தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்ல உன்னிடத்தில் வருவான். சொல்லுங்க ஆமென். உன்னிடத்தில் வந்து அவன் செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டு அதற்கு பின்புதான் என்னிடத்தில் வருவான். சொல்லுங்க ஆமென். We believe it very well my dear friend. Still Jesus is not a baby, infant. He's not a young, he is grown. He died for us. He rose up on the third day. Now he has been sitting at the right hand of his father. சொல்லுங்க ஹல்லேலூயா. He's been sitting at the right hand of his father. அதான் வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லுகிறது. எப்ராத்தாவே, பெத்லகேம் என்னும் எப்ராத்தாவே, இதோ நீ யூதாவில் ஆயிரங்களிலே சிறியவனாய் இருந்தாலும், சொல்லுங்க ஆமென், உன்னை ஆளுகை செய்ய போகிற, ஜனத்தை ஆளுகை செய்ய போகிற, ஜனங்களை ரூல் பண்ண போகிற வருவார். அவர் உன்னிடத்தில் வருவார். அதற்கு பின்பதாய் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வார். கரங்களை சொல்லுங்க ஹல்லேலூயா. செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டு அதற்கு பின்பதாக என்னிடத்தில் மீண்டும் அவர் ரிட்டர்ன் ஆவார். சொல்லுங்க ஆமென். இதுதான் தீர்க்க தரிசனம். கர்த்தர் இந்த நாட்களில் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை செய்து முடித்து தேவன் மீண்டுமாய் பிதாவின் வலது பார்சத்திலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். But there will be one day, ஆண்டவர் சொல்லுவார், இப்போ கீழே போ. சொல்லுங்க ஆமென். அதான் செகண்ட் கமிங். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, தேவன் வருகிற நாளையும் நாளிகையும் ஒருவனும் என்ன செய்யான்? சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுதான் இரண்டாவது வருகை. That is the second coming of the Lord. And only the Father knows it very well. And we don't know when the day is going to come. அதனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் எப்படி வருவாராம்?
திருடனை போல் வருவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் எப்படி வருவார்? திருடனை போல் வருவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு வீட்டிலே 10 கன்னிகைகள் இருந்தார்களாம். சொல்லுங்க ஆமென். 10 பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள். மணவாளன் வருவான் 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 வருவான். அதுல 5 பேருக்கு டயர்ட் ஆயிட்டு எண்ணெய்கள் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து வைப்போம், எண்ணெய்கள் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து வைக்கலான்னு அந்த திரிகளை ஆஃப் பண்ணிட்டு எண்ணெயும் சேர்த்து வச்சு டயர்டும் ஆயிருச்சு. இதுக்கு மேல வர மாட்டாரு போல, நாளைக்கு வருவாரு போல தெரியுது, இல்ல அடுத்த மாசம் வருவாரு. தூங்குனாங்க. அவங்க ஆஃப் பண்ணிட்டு தூங்குனாங்க. மணவாளன் வந்து விட்டார். ஓ, நல்ல கவனிக்க வேண்டும். 5 புத்தி உள்ள ஸ்திரீகள், 5 புத்தி உள்ள கன்னிகைகள், அவருடைய தீகள் எரிந்து கொண்டே இருந்தது, எரிந்து கொண்டே இருந்தது. விழித்துக் கொண்டே இருந்தார்கள். தூங்குகிறவர்களை அல்ல கர்த்தர் சொல்லுகிறார். 5 கன்னிகைகள் அவர்கள் விழித்திருந்தார்கள். தீவிட்டு எரிந்து கொண்டிருந்தது, எண்ணெய் இருந்து கொண்டே இருந்தது. தங்கள் கண்கள் நல்ல திறந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மணவாளன் வருவேன் என்று சொன்னார், வருவேன் என்று சொன்னார், வருவேன் என்று சொன்னார். அந்த மணவாளன் எந்த நேரத்தில் வருவார் தெரியாது. நாம் தூங்கிவிட்டால் கைவிடப்படுவோம். தீவட்டியை அணைத்து போட்டு விட்டால் அவர் விட்டு போய் விடுவார். ஆகினால் விழித்திருந்தே இருந்தாங்க. விழித்திருந்தவர்களை மணவாளன் வந்தவுடனே 5 புத்தி உள்ள கன்னிகைகளை எடுத்துக்கொண்டார். 5 புத்தி அற்ற கன்னிகைகள் அவர்கள் வீட்டிலேயே விடப்பட்டார்கள். நல்ல கவனிக்க வேண்டும். 4வது, the very 4th prophecy, Christ would be called to escape to Egypt. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹalleluya. I want you to read சீக்கிரமா வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம், the book of Hosea chapter 11 verse 1. Hosea chapter 11 verse 1. இஸ்ரவேல் இளைஞனா இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை நான் என்ன செய்தேன்? வரவழைத்தேன். சொல்லுங்க ஹalleluya. When Israel was a child, I left him, and out of Egypt I called my son. இஸ்ரவேல் என்று சொன்னால் நம்முடைய மேசியாவை தான் சொல்லுகிறது. கண்ணபதி சொல்லுங்க ஹalleluya. What does it talk about Israel? தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகன், தேவனுடைய குமாரன். சொல்லுங்க ஹalleluya. இன்னொன்று இதிலே நான் குறிப்பாய் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சுத்த புருஷனாய் இருந்தார். சொல்லுங்க ஹalleluya. தேவனுடைய ஒரே பேரான குமாரன், he born as a perfect man. அவருக்குள் எந்த கலப்படம் இருக்கவில்லை. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். சுத்த புருஷர், முழுமை அடைந்தவர். சொல்லுங்க ஹalleluya. அழகு உள்ளவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லில்லி, ஆயிரங்களிலே சிறந்தவர், அழகின் தோற்றம் உள்ளவர், அழகின் ரூபம் உள்ளவர். அவரை போல ஒரு பர்சனாலிட்டி, அவரை போல் ஒரு முகத்தின் அழகு, அவரை போல் ஒரு சரீரத்தின் அந்த மேன்மை இந்த உலகத்துல எந்த ஆம்பளைக்கும் இருக்காது. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க hallelujah. He was a perfect man because you know why? In him was God and he was with God and God was with him. Come on, say amen. Beauty which is inside which will reveal outside. Come on, say hallelujah. அந்த அழகான அந்த மேன்மையான தோற்றம் எங்கிருந்து தெரியுமா? உள்ளே இருந்தது. அது அழகாக அது வெளியிலே புறப்பட்டு வந்தது. சொல்லுவாங்கல்ல, அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்லுவார்கள். ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்த உடனே அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்னு ஒரு சிலர் ஈஸியா பேசுறாங்களாம். சொல்லுங்க ஆமென். நல்லா கவனிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அழகு உள்ளவர். சொல்லுங்க ஹalleluya. நம்முடைய தேவனுக்கு அவருடைய அழகான ரூபத்தை ரூபம் மற்றவர்களாய் மாற்றினார்கள் என்று சொல்லி கல்வாரி சிலுவையிலே நாம் அதை பார்க்கிறோம். அழகான தோற்றம் கொண்டவரை, அழகான ரூபம் கொண்டவரை, அழகாய் இருந்த இயேசுவை நல்ல கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, oh, he said when Israel was a child I left him and out of Egypt I called my son. Come on, say amen. சொல்லுங்க ஹalleluya. அதிலே இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கணும். மத்தேயு 2:13, Matthew chapter 2 verse 13. Matthew 2:13. அவர் என்ன செய்த பின்பு? போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்பு காணப்பட்டு, நல்ல கவனிக்க வேண்டும், சொப்பனத்தில்
யோசேப்புக்கு அவர் காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஏரோது பிள்ளையை என்ன செய்ய அவன் என்ன செய்கிறான்? கொலை செய்ய தேடுவான். கொலை செய்ய அவன் தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய். சொல்லுங்க ஹல்லேலூயா. எங்கே நீ ஓடிப்போ? எகிப்துக்கு. எங்கே நீ ஓடிப்போ? எகிப்திற்கு நீ ஓடிப்போ. சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். நீ ஆபத்திலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு, நீ பிசாசின் கையிலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு, நீ கொள்ளை நோயிலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு, நீ பயங்கரமான உபத்திரத்திலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு, நீ பஞ்ச காலத்திலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு உன்னை தேவனாகிய கர்த்தர் அவர் எகிப்திற்கு மீண்டும் அனுப்புவார். அனுப்பும் பொழுது கேட்காதே, ஓ அங்கன் தானே வந்தேன், அங்கன் தானே கொண்டு வந்தீங்க, ஆனா திரும்ப என்னையே எகிப்திற்கு அனுப்புறீங்க, உனக்கு என்ன அப்படி கேட்காத. கர்த்தர் என்னை அனுப்புகிறான், போகிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. I will go. It's fine. I know Egypt is not a ரொம்ப நல்ல ஒரு இடம் இல்ல அது வாழ்வதற்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா. வாழ்வதற்கு சரியான இடம் இல்லாது எனக்கு தெரியும். அங்க உபத்திரம் உண்டு, வேதனை உண்டு, பஞ்சகாலம் உண்டு, ஆட்களினால் அடிபட்டு உதப்பட்டு சாக வேண்டும். அந்த இடத்துல அடிமைத்தனம் இருக்கிறது. அந்த இடம் காஞ்சி போன இடம். ஆனால் இந்த இடமோ செழிப்பாய் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தானே இந்த தேசம், இஸ்ரேல் என்று சொல்லுகிறோம். நல்ல கவனிக்க வேண்டும். தேவன் வந்து இறங்குகிற ஏறுகிற இடம் தானே இந்த இடம் என்று சொல்லுகிறோம். அப்படிதானே வேதம் பேசுகிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த இடம்லாம் தான் நல்ல கவனிக்க வேண்டும். But the Lord wants to escape you. Come on, say amen. The Lord wants to protect you. Come on, say hallelujah. நீ தூக்கி எடுத்துக்கொண்டு போ. நீ என்னைக்கு வரணும் நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றேன். நல்ல கவனிங்க. I'll bring thee a word when you need to return back. But the very first point, Christ will be filled with power. அந்த சென்டர் வேர்டை ஹைலைட் பண்ணிக்கங்க, பீஸ். பீஸுக்கு நான் சொன்னேன், கொந்தளிக்கிற படகிலே இயேசு என்ன செய்து கொண்டு வந்தார்? என்ன செய்து கொண்டு வந்தார்? கொந்தளிக்கிற படகிலே இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? கொந்தளிக்கிற படகிலே எப்படி இயேசு தூங்க முடியும்? மத்த 12 பேரும் குதிக்கிறானுங்க படகிலே, இவர் மாத்திரம் தூங்குறார். அவர்தான் சமாதான பிரபு. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஏசியா 9:6 நம்ம வாசித்தோம். ஃபர்ஸ்ட் வாசித்த வசனம் வேணாம், வாசிக்க வேணாம். ஆனா அதுல என்ன சொல்லுகிறது? அவர் சமாதான பிரபு, அவருக்குள் சமாதானம். நமக்குள் என்னன்னா, நம்ம முகத்துல தான் அப்படியே சமாதானமா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு முகம் தோற்றம். ஆனா உள்ள சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை, பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இல்லை, நிறைய குறை, பலவீனம். But he'll come. He has come to give us power, peace, and the holy and the Holy Spirit in us. Christ will be born from a virgin. ஏற்கனவே சொல்லிட்டேன். Christ will be born from Bethlehem. ஏற்கனவே சொல்லிட்டேன். Christ would be called to escape to Egypt. Come on, say amen. உடனே சொல்லுங்க hallelujah. It was been written, at the time I will call you, then you come back. Until that you be there. Until their star will point the way towards Christ. Come on, say amen.